இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தகலான் பாகவி அவர்களே, பாப்புலர் ஃப்ரண்டினுடைய முன்னாள் தேசிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த முசாஃபர் நகர் கலவரத்தை பொறுத்த மட்டும் அரசாங்கம் சொல்லக்கூடிய, அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்கு வந்து ஒரு 33 பேர் அங்கே இறந்து போனதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அங்கு கொண்டு வந்த பிரேதங்கள் பரிசோதனை செய்யப்பட்ட அந்த கணக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு பார்த்தால் கூட முஸ்லீம்கள் தரப்பில் 53 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்துக்கள் தரப்பில், அதாவது இந்துக்கள் என்று சொல்வதை காட்டிலும் அங்குள்ள அந்த ஜாட் என்கிற அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த ஒரு சாதி, அந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் தான் இந்த கலவரம். அந்த சாதியை சேர்ந்தவர்கள் 7 பேர் அதில் இறந்திருக்கிறார்கள். இதில் இன்னும் நிறைய பேர் ஓடிப்போனவர்கள், காணாமற் போனவர்கள், இந்த கரும்பு தோட்டத்தில் வந்து அந்த சாகுபடியெல்லாம் செஞ்ச பிறகு நிறைய பிணங்கள் அகப்படும் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பிணங்கள் போன்றதெல்லாம் வந்து பெரும்பாலும் அல்ல, கிட்டத்தட்ட நிச்சயமாகவே முஸ்லீம்களாகத்தான் இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது. இந்த கலவரத்தை பொறுத்த மட்டும் ஒரு பேரலல், நமக்கு ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதி கலவரங்கள், குறிப்பாக தருமபுரி, அப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து மாமல்லபுரத்திற்கு போகிற வழியில் நடைபெற்ற இந்த கலவரங்கள், இத்துடன் ரொம்ப இதை வந்து பொருத்தி பார்க்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டுலேயுமே எத்தகைய கருத்துக்கள் பேசி அங்கு கலவரக்காரர்கள் தூண்டப்பட்டார்கள் என்று பார்த்தீர்களானால், இந்த நாடக காதல்னு சொல்லி இங்கே வந்து பாமக சார்பாக பேசப்பட்டது. அந்த பேச்சு என்பது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சாதிக்காரர்களை தங்கள் பக்கம் திரட்டுவதற்கான வழிமுறைகளாக அவர்களுக்கு அமைந்தது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதே போல் அங்கே வந்து இப்போ வந்து பேசப்பட்ட விஷயம் வந்து இந்த காதல் ஜிகாத் என்கிற ஒரு சொல்லாடல் ஒன்று கட்டமைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் இங்கே மக்கள் திரட்டப்பட்டார்கள். குறிப்பாக அங்கு பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, முஸ்லீம் பையன்கள் ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் மோட்டர் பைக்கில் வர்றாங்க, ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக செல்ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜாட் பெண்களை வந்து அவர்கள் கவர்ந்து கொண்டு போய் திருமணம் செய்து அதன் மூலமாக ஜாட் மக்களினுடைய சாதி கௌரவத்தை குலைக்கிறார்கள் என்பது முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, அவர்கள் தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்பது இரண்டாவது குற்றச்சாட்டு. இந்த விஷயம் ரொம்ப தீவிரமாக கடந்த காலங்களில் அங்கு பேசப்பட்டது. இந்த முசாஃபர் நகர் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் அந்த ஊர் கிட்டத்தட்ட நம்முடைய நாகர்கோவில் மாதிரி ஒரு 50% வந்து நீங்கள் வந்து இந்துக்களும், மற்ற 50% வந்து நீங்கள் வந்து சிறுபான்மையினரும். அங்கே நாகர்கோவில் பக்கத்தில் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இங்கே முசாஃபர் நகரில் இந்த 50% வந்து முஸ்லீம்ஸ். எனவே இது போன்ற இடங்களில் ரொம்ப எளிதாக இந்த கலவரங்களை தூண்ட முடியும் என்பது பிஜேபியினுடைய திட்டங்கள். எப்பொழுதுமே பிஜேபி பொறுத்த மட்டும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குது. ஆட்சியை பிடிப்பதற்கு மோடியை வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகவும், ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராகவும், ரொம்ப ஒழுக்கமானவராகவும் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்து முன்வைக்கிறார்கள். ஆனால் ஆட்சியை பிடிப்பது என்பது உண்மையிலேயே இங்கே வந்து உள்ள பத்திரிகைகள்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஆதரவு போன்றவற்றையெல்லாம் அளித்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருந்தாலும் கூட அவ்வளவு எளிதல்ல என்ற பிரச்சனையை நாம் உணர வேண்டும். ஏனெனில் பிஜேபியை பொறுத்த மட்டும் அதனுடைய ஆதரவு தளம் என்பது எப்பொழுதுமே இந்த மேற்கு இந்தியா அந்த பகுதியில் தான், ராஜஸ்தான், இந்த மத்திய பிரதேசம், இந்த மாதிரி இடங்களில் தான் அதனுடைய ஆதரவு தளம்ங்கிறது இருக்குது. சவுத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கிடையாது என்பது நமக்கு தெரியும். அதே போல் வந்து நீங்கள் வந்து மற்ற இடங்கள், அதாவது கங்கை சமவெளி பிரதேசம்னு சொல்கிற மாதிரி பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதரவு இருக்கும், பல சந்தர்ப்பங்களும் ஆதரவு இருக்காது. எந்த சந்தர்ப்பத்தில் ஆதரவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராம ஜென்ம பூமி அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர்கள் கிளப்பி விட்டு பெரிய அளவில் ஒரு கலவரத்தை விதைத்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தனித்தனியாக எப்பொழுதெல்லாம் பிரித்து நிறுத்துகிறார்களோ அப்பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆதரவு இருக்கும். மற்ற நேரங்களில் அவர்களுக்கு ஆதரவு இருக்காது. அந்த வகையில் அவர்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவர்களுடைய மேக்சிமம் அதாவது இந்த ஆட்சிக்கு வந்ததை தவிர அதற்கு முன்னால் அவர்களுடைய பர்சன்டேஜ் எல்லாம் நீங்கள் 3% மேக்சிமம் 10% தான். அதான் அவங்களுடைய பேசிக்கலான வாக்கு வங்கி என்பது 10% தான் அவங்களுக்கு. அதற்கு பிறகு வந்து கூடுதல் குறையிறதுங்கெல்லாம் அந்த காலகட்டத்தை பொறுத்து, கூட்டணி எப்படி அமைதோ அதை பொறுத்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வாய்ப்பு தான் என்பதை நாம் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் இதுவரைக்கும் மிக அதிக அளவில் பெற்ற வாக்கு, அதாவது ஆட்சி அமைத்த பொழுது கூட பெற்ற வாக்குகளுடைய அளவுகளும் பார்த்தீங்கன்னா 24.5% தான். ஆனால் காங்கிரஸ் தோற்றாலும் கூட அது மிக குறைந்த அளவு பெற்ற வாக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25.5%. அதாவது தோற்ற பொழுது கூட அது வந்து 25% வாக்குகளை பெற முடிந்தது.
ஆனால் பிஜேபி ஜெயித்த போது கூட அவர்கள் வந்து 24% மேல் வாக்குகளை பெற முடியவில்லை என்கிற ஒரு உண்மை என்பதை நம்ம வந்து கவனத்துக் கொள்ள வேண்டும். நான் காங்கிரஸுக்கு ஆதரவாலாம் பேசணும்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் உண்மை யதார்த்த உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவதற்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ இன்றைய கட்டத்தில் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் மாநில கட்சிகள்லாம் வந்து இந்த ஓடுகள்லாம் இன்றைக்கி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னென்னு பார்த்தால், எந்த ஒரு கட்சி, அதாவது இந்த 2 கட்சியில் தான் ஏதோ ஒரு கட்சி தான் வந்து நீங்கள் பெரிய அளவில் வாக்குகளை வாங்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. மற்ற எந்த கட்சியும் அப்படி இல்லை. தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய சிபிஎம் கூட இன்றைக்கி ரொம்ப பலவீனப்பட்டு மாநில கட்சிகளாக தான் மாறி இருக்குது. எனவே அந்த வகையில் இந்த 2 கட்சியில் தான் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு 30% வாக்குகளை பெறக்கூடிய தன்மையாக இருக்குது. 30% வாக்குகளை பெறக்கூடிய இந்த கட்சிகளில் ஒன்று யார் 30% வாக்குகள் பெறாங்க, யார் 20% வாக்குகள் பெறாங்க அப்படிங்கிறது தான். அது 30% வாக்குகள் பெறக்கூடிய கட்சி வந்து மற்ற மாநில கட்சிகளோட கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் போன தேர்தலில் பிஜேபியினுடைய வாக்கு வங்கிங்கிறது வந்து மொத்தம் 18% தான். போன தடவை வந்து வாங்கின வந்து வாக்குகள்ங்கிறது 18% வாக்கு தான் வாங்கியிருக்கு. அப்போ இந்த தடவை அவங்க வந்து 30% வாக்குகள் வாங்கினா தான் அவர்கள் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியம் என்பது இருக்குது. ஆனால் அந்த 30% வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குங்கிறத கவனிக்கணும். ஏன்னா அவர்களுடைய கூட்டணி கட்சிங்கிறது இன்றைக்கி அகில இந்திய அளவில் 2 தான். ஒன்று வந்து அகாலிதளம், அப்புறம் வந்து அவங்களுக்கு சிவசேனா. இது 2 தவிர மற்ற எந்த கூட்டணி கட்சியும் கிடையாது. பீகார்லலாம் அவங்க முதலாக தனியாக நின்று ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு, அதாவது வெற்றி பெற எலெக்ஷன் நிற்கிற வாக்கு பெற வேண்டியதே அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நிதிஷ்குமாருடைய உதவி இல்லாமல் நிற்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு கட்டத்தில் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தபொழுது அவர்களுக்கு வந்து 23 கட்சிகள் கூட்டணியில் இருந்தன. இன்றைக்கி 2 கட்சி தான் அவர்களுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்கிற ஒரு நிலையில் 18%லிருந்து 30% அவர்கள் உயர்த்த வேண்டுமானால், இன்றைக்கி ஏற்கனவே வந்து மைசூர் இது கர்நாடகம் போன்ற இடங்களில் ஒரு கட்சி உடைஞ்சிருக்கு, இதில் பீகார் போன்ற இடங்களில் வந்து கூட்டணி சிதைஞ்சிருக்கு என்கிற ஒரு சூழலில் அவர்கள் வந்து எப்படியாவது இந்த 18-30 ஆக்குவதற்கான வழி என்னென்னு பார்த்தால், மீண்டும் இந்த வந்து அந்த சென்ட்ரல் இந்தியாவில் குறிப்பாக வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற இடங்களில் அவர்கள் அதிகமான வாக்குகளை வாங்கினால்தான் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கிற நிலை இருக்குது. அப்போ இந்த இடங்களில் எப்படி வந்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வந்து இந்த போலரைசேஷனை ஏற்படுத்துறது, இந்து முஸ்லீம் கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தனித்தனியாக பிரித்து நிறுத்துவது என்பதுதான் அவர்களுடைய இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேசத்திற்கு இங்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக அனுப்பப்படுகிறார் அமித்ஷா. அமித்ஷா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அமித்ஷா வந்து உங்களுக்கு இந்த இஸ்ரத் ஜகாத் கொலை கேஸில் வந்து ஷொராபுதீன் மர்டர் கேஸில் வந்து அவர் வந்து அரெஸ்ட் ஆகி பிறகு வந்து அவர் வந்து வெளியில் வந்து இப்போ வந்து வெயிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து மோடிக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நபர் என்பதும், 2 பேரும் உள்துறை அமைச்சர்களாக, இவர் வந்து சீனியர் அமைச்சர், அவர் வந்து துணை அமைச்சர், 2 அமைச்சர்கள் இருந்த பொழுது தான் பல அநீதிகள் குஜராத்தில் நடந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும். அவர் ஜெயிலிருந்து வந்த பிறகு அவருக்கு வந்து இந்த தேர்தல் பிரச்சார பொறுப்பை கொடுத்து அவர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புகிறார்கள் என்பதை கவனிக்கணும். இவர் உத்தரப்பிரதேசத்துக்கு போன பிறகு கிட்டத்தட்ட 80 கலவரங்கள் அங்கு உத்தரப்பிரதேசத்தில் சின்ன சின்ன அளவில் நடைபெற்றது. அதனுடைய உச்சபட்சமாக நடந்த இந்த கலவரம் தான் இந்த முசாஃபர் நகர் கலவரம். இதற்கு முன்னதாக அவர்கள் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அதாவது இந்த போலரைசேஷனை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் செய்த முயற்சி வந்து ராம ஜென்ம பூமிக்கு மீண்டும் ஒரு யாத்திரை ஒன்றை துவங்குவது, ஒரு சங்கல்ப யாத்திரை, அது மாதிரி ஏதோ ஒரு பேரை சொல்லுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணுவதற்கான முயற்சிகள் என்பது அகிலேஷ் யாதவ் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் இந்த முசாஃபர் நகர் கலவரத்தை வந்து ரொம்பவும் திட்டமிட்டு செய்து அவர்கள் பண்ணாங்க. இந்த முசாஃபர் நகர் கலவரத்தை பொறுத்த மட்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து மிக அதிக அளவில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 50% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்த 50% முஸ்லீம்களும் மிகவும் மோசமான, வறுமையான, ஏழ்மையான, ரொம்ப மிக சாதாரணமான கூலி வேலைகள் போன்றவர்களை செய்து கொண்டிருப்பவர்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜாட் நில பண்ணையார்களிடம் அவர்கள் வந்து விவசாய கூலிகளாக வாழக்கூடியவர்கள் என்பதையும் நாம் வந்து இதில் கவனத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த இந்துத்துவ சக்திகளை பொறுத்த மட்டில் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் 2002 நான் சொல்ல, அதுக்கு முன்னதாகவே, அதாவது வந்து நீங்கள் அதற்கு முன்னதாக ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குஜராத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்து அந்த அடிப்படையில் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் பழங்குடி மக்கள் எல்லாம் தாக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1990களில் நடைபெற்றது. அதுக்கு பிறகு தான் 2002 வந்து இந்த மோடி வந்த பிறகு இந்த பெரிய கலவரம் என்பது நடைபெற்றது. அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவர்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மாதிரி தான் நீங்கள் இங்கு இந்த ஒரிசாவிலும் அவர்கள் வந்து கந்தமால் பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி அங்கே பெரிய கலவரத்தை விதைத்தார்கள். இப்போ அவர்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய பகுதிகள் என்பது உத்தரகாண்டும் இந்த உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கு பகுதியிலும் உத்தரகாண்டும் ஒரே பகுதியில் ஒன்றா ஒரு இணைஞ்சு வரும். அங்கே தான் இருக்கிறது இந்த முசாஃபர்பூர். இந்த முசாஃபர்பூரில் அவங்க செய்கிற வேலை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜாட் இளைஞர்களை, வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் பயிற்றுவிக்க வேண்டியது. அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த இந்துத்துவ பயிற்சிகளை அளித்து
அவர்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் இந்த லவ் ஜிகாத் பற்றிய சொல்லாடலை அவர்கள் விதைக்கிறார்கள். பெரிய அளவில் வந்து இப்போ இந்த இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் வந்து இது மாதிரிலாம் திட்டமிட்டு நம்ம பெண்களை வந்து கவர்ந்து கொண்டு போகிறார்கள், திருமணம் செய்து கொடுக்குறார்கள், நம்ம பெண்கள் ஏமாந்து போகிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ராம்தாஸ் பேசின அதே வசனங்கள் தான். ஸ்டைலாக இருக்காங்க, வந்து வண்டிகள் வர்றாங்க, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, நம்ம பெண்களை வந்து ஏமாற்றி விடுகிறார்கள் என்கிற இந்த கருத்து என்பது மிகப்பெரிய அளவில் கீழே கொண்டு செல்லப்பட்டது. அதனுடைய விளைவு ஆங்காங்கே சின்ன சின்ன கலவரங்கள் வருது. இதுக்கு என்ன ஆக்சுவலி நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் இந்த மாதிரி கலவரங்கள் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய வெடியை வெடிப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்த பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து நெருப்பை வச்சு விடணும். இந்த ட்ரிகரிங் வேலைகள் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தால், இது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு இது நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இது அக்டோபர் 7. அதற்கு முன்னதாக செப்டம்பர் 27 அன்று ஒரு கிராமத்தில் அங்கே ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் ஒரு பெண்ணை இந்த மாதிரி பயிற்றுவிக்கப்பட்ட ஜாட் இளைஞர்கள் வந்து கேள்வி பண்ணுறாங்க. முஸ்லீம் பெண்ணை வந்து கேள்வி பண்ண உடனே ஷானவாஸ்ங்கிற அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய சகோதரர் போய் அந்த பசங்களை வந்து விசாரிக்கிறார். என்ன மாதிரி பண்ணுறீங்க, என் தங்கச்சி போய் கேள்வி பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்லும் பொழுது அவரை வெட்டி கொள்கிறார்கள். வெட்டி கொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அங்கிருந்த 2 ஜாட் பையன்களை அவர்கள் அந்த இடத்தில் கொள்கிறார்கள். கொன்றவுடன் ஒரு பெரிய அளவில் அங்கு முஸ்லீம்கள் இது மாதிரி வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள், முஸ்லீம் தீவிரவாதிகள் முசாஃபர் நகர் பகுதியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் SMS இந்த மாதிரியான விஷயங்கள் மூலம் செய்திகள் பரப்பப்படுகின்றன. உடனடியாக இந்த ஜாதி பஞ்சாயத்து கூட்டப்படுகிறது, மகா ஜாதி பஞ்சாயத்து கூட்டப்படுகிறது. இந்த நக்மண்டல்பூர் என்கிற ஒரு இடத்தில் ஜாதி பஞ்சாயத்தை அவர்கள் கூட்டுகிறார்கள். அந்த ஜாதி பஞ்சாயத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களே திரண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்கள் அங்கு திரண்ட பொழுது அங்கு மிகப்பெரிய அளவில் மிக தீவிரமாக முஸ்லீம்கள் இதுக்கு எதிராக பேச்சுக்கள் பேசப்பட்டன. அதில் வந்து பிஜேபி வந்து பெரிய அளவு ரோல் வச்சுருக்கு. அதில் குறிப்பாக வந்து 2 அந்த பிஜேபி எம்எல்ஏஸ், ஒருத்தர் வந்து சங்கீத் சோம்னு ஒரு ஆள், இன்னொருத்தர் சுரேஷ் ராணான்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் வந்து மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள். இந்த சங்கீத் சோம் அப்படிங்கிற நபர் எம்எல்ஏ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று அவர் தயாரிக்கிறார். அதாவது பாகிஸ்தானில் நடந்த ஒரு கொலை, ஒரு 2 பேரை வந்து யாரோ கொல்றாங்க, அது எங்கேயோ கிடைச்ச ஒரு வீடியோ பிட்டுது. அந்த பிட்டை எடுத்து இங்கே 2 இந்து இளைஞர்கள் இவ்வாறு தான் முஸ்லீம்களால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பொய்யாக இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டு பெரிய அளவில் பரப்பப்படுகிறது. அந்த எம்எல்ஏ இன்று கைது செய்யப்பட்டு NSA போட்டு உள்ளே தள்ளப்பட்டு பிறகு வந்து பெயிலில் வெளிவந்திருக்காரு. அப்படி வெளிவந்தவருக்கு சென்ற 22ஆம் தேதி என்று ஆக்ராவில் மிகப்பெரிய பாராட்டு விழாவை பிஜேபி நடத்தியிருக்கிறது என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 22ஆம் தேதி அன்றைக்கி வந்து இங்கே ஆக்ராவில் மோடிக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. மோடி வருவதற்கு முன்னால் இவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து பெரிய அளவு பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டது என்பதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 2 எம்எல்ஏக்கள், அப்புறம் இங்கே வந்து சாத்வி பிரக்ஷின்னு ஒரு அம்மா, இவங்களாம் வந்து மிக கடுமையாக பேசி அவர்களை வந்து வெறியேற்றி அனுப்புகிறார்கள். அந்த சாதி பஞ்சாயத்து முடிஞ்சு வெளியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் போகிற வழியிலெல்லாம் முஸ்லீம்களை கேலி செய்தல், கலாட்டா பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் இளைஞர்களை கொன்று விடுகிறார்கள். கொன்றவுடன் அவங்களுடைய டிராக்டர் வந்து எரிக்கப்படுகிறது. டிராக்டர் எரித்தவுடன் ஒரு டிராக்டர் தான் எரிக்கப்படுது. 16 டிராக்டர் எரிச்சிட்டாங்க. 200 இந்துக்கள் கொல்லப்பட்டதாக பெரிய அளவில் பிரச்சாரம் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த சில மணி நேரங்களில் ஆங்காங்கு இவர்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து விட்டு திரும்பிய அவ்வளவு பேரும் போகக்கூடிய இடங்களெல்லாம் முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய பெரும்பான்மையாக வைக்கக்கூடிய கிராமங்களை விட்டுட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஒரு 10% அல்லது 15% அளவு முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அந்த கிராமத்தை சூஸ் பண்ணி பெரிய அளவு தாக்குதல் செய்கிறார்கள். இந்த தாக்குதலில் கூட அவர்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து பெரிய அளவில் கொலைகளை செய்வது அல்லது வந்து பெண்கள் மீது வன்முறை செய்வது என்பதாக இல்லாமல் பெரிய அளவில் வீடுகளை கொளுத்துவது, சொத்துக்களை அளிப்பது, அது மூலம் அவர்கள் அச்சுறுத்தி அந்த இடங்களிலிருந்து விரட்டுவது என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த போராட்டம், அங்கே இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பேரல் எல்லாமே நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி வந்து இன்றைக்கி வந்து இங்கே ஒரு ஜாதி கலவரம் நடைபெற்றது என்பதோ அதற்கு வந்து ஒரு இணையாக இருக்கக்கூடிய, எப்படி ஒரு ஜாதி பஞ்சாயத்து அல்லது வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் அல்லது மாநாடுகளில் பேசக்கூடிய தீவிரமான பேச்சுக்கள், அந்த மாநாட்டுகள் பேச்சு முடித்து திரும்பி வரும் பொழுது அவர்கள் வெறியூட்டப்பட்டு வரக்கூடிய தன்மைகள், அந்த சமயத்தில் ஆங்காங்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துறது என்கிற அடிப்படையிலேயே இது செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த இதுபோல் தாக்குதல் நடைபெற்றவுடன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த 10% 15% இருக்கக்கூடியவங்களாம் வந்து அந்த இடத்துல தங்க முடியாமல் அவர்கள் அங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லாமல் ஓடி செல்லும் பொழுது பெரிய அளவில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசு ஒரு 2 விஷயங்கள், ஒன்று முலாயம் சிங் அரசு இது எதிர்பார்க்கவில்லை என்பது ஒன்று. 2வது வந்து அவர்களை பொறுத்த மட்டும் அங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த மட்டும் காவல்துறை இதெல்லாம் இங்கே இருக்க மாதிரி தான், எல்லா இடங்களிலும் இருக்கிற மாதிரி தான். பெரும்பாலும் அவர்கள் வந்து ஆன்டி முஸ்லீமாக இருக்கிறது என்பதும்
ஜாட்டுடைய இன ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு நிலையும், அதுவும் அந்த பகுதி வந்து பெரிய அளவு ஜாட் என்கிற ஜாதி, ஜாட்டுங்கிற ஜாதி வந்து இங்கே கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் இந்த மாதிரியான முக்குலத்தோர்கள்லாம் இருக்காங்களே அந்த மாதிரியான ஒரு ஒரு பேரலாக சொல்லக்கூடிய ஒரு ஜாதி அது. இதில் நாம் ஒன்றை கவனிக்கணும், அதாவது இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்து ஏதோ நமக்கு பிரச்சனை கிடையாது. மதம் என்கிற அடிப்படையில் அடையாளத்தில் திரட்டுபவர்கள் தான் இங்கே வந்து சிறுபான்மையினருக்கு ஆபத்தானவர்கள் என்கிற ரீதியில் இந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்த்துட முடியாது. ஜாதி ரீதியாக திரளக்கூடியவர்கள் மத்தியிலும் இங்கு ஒரு இந்துத்துவ மனப்பான்மை தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துட முடியாது. ஏனெனில் இன்றைக்கி வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீதான தாக்குதல் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பக்கம் அது வந்து இந்துத்துவ சக்திகளினுடைய தாக்குதல் என்று சொன்னாலும் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த இந்துத்துவ சக்திகளால் தூண்டப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் இந்த தாக்குதல் நடத்துகிறது என்பதை கவனிக்கணும். முத்துப்பேட்டை போன்ற இடங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரபாண்டியருக்கெல்லாம் தெரிய வரலாம், அந்த ஊருக்காரர் தான். அந்த பகுதியில் வந்து நீங்கள் இந்த தாக்குதல் என்பதை பொறுத்த மட்டும் தேவர் கம்யூனிட்டி தான் செய்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி தேவர்கள் தான் செய்கிறார்கள். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் அங்கே வந்து முத்துப்பேட்டையில் வந்து தொடர்ச்சியாக கலவரம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். பல தடவை நாங்கள் போயிருக்கோம். ஒரு தடவை போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கு இந்த மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பது என்று சொல்லி நாங்கள் வந்து முயற்சி பண்ணி போகிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது, ஒரே ஆஃபீஸில், அதாவது யூனியன் சேர்மனுடைய ஆஃபீஸில் எல்லா தலைவர்களுமே இருக்காங்க. மதிமுகக்காரர் இருக்கார், திமுகக்காரர் இருக்கார், அப்புறம் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் தலைவர் இருக்கார், அங்கே இருக்கக்கூடிய இவரும் இருக்கார், கம்யூனிஸ்ட் சிபிஐனுடைய சிபிஐ கட்சிக்காரர் தான் அங்கே இருக்க முனிசிபல் சேர்மன். அவருடைய அறையில் தான் எல்லோரும் தங்கியிருக்கிறார்கள். உள்ளே போய் பார்த்தால் அந்த 5 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 தேவர்கள் தான் இருக்காங்க. அவர் அந்த சிபிஐனுடைய மாவட்ட அந்த முனிசிபல் சேர்மனுடைய பேர் தர்மலிங்க தேவர். அவர் வெளியில் போர்டே வந்து ஒரு பேர் வந்து என்னென்னா சாதியுடன் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. நல்லக்கண்ணவர்களை நான் சந்தித்த பொழுது ஒரு தடவை கேட்டேன், என்ன தொடர் இந்த மாதிரி வந்து அங்கே போன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதில் வந்து நம்முடைய கட்சிக்காரர்களும் கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய மதவாதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க, நம்முடைய சேர்மன் பேரே வந்து தர்மலிங்க தேவர்னு போட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து உங்கள் கட்சியில் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லையா என்று நாங்கள் கேட்ட பொழுது ஒன்றும் பதிலே சொல்லவர். என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்வதற்கு ஒன்றும் இங்கே இல்லை. இன்னொன்று கூட நடந்தது, நம்ம சில விஷயங்கள் வந்து நாங்கள் உண்மையறியும் குழு வந்து வெளிப்படுத்துவதற்கு கிடையாது, ஏன்னா வெளிப்படுத்த முடியாத விஷயங்களும் நடக்கும். நாங்கள் அந்த ஊருக்கு நாங்கள் சென்ற பொழுது, முத்துப்பேட்டைக்கு நாங்கள் ஒரு முறை சென்ற பொழுது, என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து என்னுடன் வகுப்பில் கிளாஸில் என்னுடைய கல்லூரியில் ஒன்றா படித்தவர், ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். அவருக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. நல்லாசிரியர் விருதுங்கிறது காசு கொடுத்து வாங்குற ஒன்று அப்படின்னு தெரியும். ஆனால் அவருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்லாசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட விருது. அவர் ஷண்முகன்னு பேர். அவர் சங்கப்படுத்தான் காடுன்னு சொல்லி நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த அந்த ஊரில் தான் அவர் வந்து ஆசிரியராக இருந்து, அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த நம்ம குடசல்லியாலாம் இருந்தார் இல்லையா, ஒரு கம்யூனிட்டி, அதாவது வந்து நம்ம இன்லண்ட் ஃபிஷர்மேன், அம்பலக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒரு சாதாரண ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஆசிரியர். அவர்களுக்கு அந்த ஊரே அவர் வந்து ரிட்டையர் ஆகும்பொழுது விழா எடுத்தது. அந்த ஒரு ஆசிரியர் நான் வந்து கூப்பிட்டுருந்தேன், வாங்க ஃபேக்ட் மீட்டிங்கில் நீங்களும் சேருங்களேன். ரிட்டையர் ஆகியிருந்தார் அவர். சரின்னு சொல்லி எங்களோட வந்திருந்தார் அவர். இந்த ஃபேக்ட் மீட்டிங்லாம் போகும்பொழுது வந்து நீங்கள் வந்து எதிர்த்தரப்பட்டுலாம் பேசும்பொழுது ரொம்ப டெக்னிக்கலாகவும் நமக்கு வந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் போகிறோம் அப்படிங்கிற ரீதியில் தான் பேசணும். அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்முடைய கருத்தை வெல்வதற்காக முயற்சியெல்லாம் பண்ணோம்னா இங்கே பிரச்சனை தான் நமக்கு வரும். நமக்கு அதில் வந்து நம்ம பர்பஸ் சால்வ் ஆகாது. இவருக்கு அந்த இதெல்லாம் தெரியாது அவருக்கு. அவங்க வந்து அவருடைய மாமா வந்து மாசிலாமணின்னு சொல்லி சிபிஐனுடைய மாவட்ட செயலாளர்லாம் இருந்தவர், ஒரு பாரம்பரியமான சிபிஐ இதில் வந்தவர் அவர். எனவே நாங்கள் எல்லாம் போய் அந்த ஊர்வலம் வரக்கூடிய இடம் என்பது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சிபிஐ ஆஃபீஸ் மாடியிலேருந்து பார்த்தா நல்லா தெரியும். நாங்கள் மேலேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கோம். அப்படி உட்காந்துரும் பொழுது அந்த லோக்கல் செக்ரட்டரி ஒரு தலித் ஒருத்தர், ஒரு சிபிஐனுடைய லோக்கல் செக்ரட்டரி தலித்தவர், அவருடன் உட்காந்துருக்கும் பொழுது இந்த நண்பர் ஷண்முகம் வந்து எடுத்தோன்னே கேட்டார், என்ன சார் நீங்களாம் கம்யூனிஸ்டுகள்? நாங்களும் இங்கே கம்யூனிஸ்டுகள் தான். இங்கே கீழே வந்து இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு, முஸ்லீம்களை வெட்டியிருக்காங்க, போயிருக்காங்க, நீங்களாம் மேலே வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? போய் தடுத்திங்கன்னா என்ன? உங்களை வெட்டினா நீங்களும் காயப்பட்டீங்கன்னா பட்டுட்டு போகிறது, வேறு எதுக்கு நம்மளாம் கம்யூனிஸ்ட்கள் இருக்கோம் என்று அவர் கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்ன பதில் இன்னை வரைக்கும் வந்து அதை நான் வந்து மறக்க முடியாது. என்றைக்காவது இந்த அனுபவங்களை பற்றியெல்லாம் தொகுத்து எழுதினால் அந்த அதில் நான் வந்து அது நிச்சயமாக எழுதுவேன். அவர் சொன்னார், டக்குன்னு அவர் இந்த மாதிரி கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அந்த லோக்கல் செக்ரட்டரி, அவர் ஒரு தலித்து, இதை போய் தர்மலிங்க தேவர்கிட்ட கேளுங்க அப்படின்னார். தர்மலிங்க தேவரும் ஒரு கட்சிக்காரர் தான், அவர் கட்சியிலோட அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், அவர்கிட்ட கேளுங்க. அவர் நான் இறங்கி போனேன்னா என்னை வெட்டிடுவாங்க இந்த ஊரில். ஆனால் அவர் இறங்கி வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்காது. ஏன்னா அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கருப்பு என்கிற அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த பிஜேபிக்கார நபரும் தர்மலிங்க தேவரும் ஒரே ஜாதிக்காரர், 2 பேரும் அண்ணன் தம்பி என்று பேசிக்கொள்ளக்கூடியவர்கள். அவர் போய் கேட்டிருந்தால் அது நடந்திருக்கும். அவர் கேட்க மாட்டார். என்ன கேட்க சொல்றீங்களே என்று சொல்லி அவர் தன்னுடைய கட்சிக்காரரையே
அவர் இந்த சூழல் எப்படி இருக்கிறது என்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய நிலை இருந்தது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து நம்ம வெறும் ஜாதியில், ஏன்னா இதை குறிப்பிட்டு நான் சொல்வதற்கு காரணம் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்பதும் எனக்கு ரொம்ப ஒரு உறுத்தலாக இருந்தது. அதாவது வீரமணி அவர்களை, திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை இப்போ 2 இடத்தில் ஒரு தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யாதவர் என்கிற அமைப்பைச் சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக வந்து அந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி இவர் வந்து விமர்சனம் பண்ணதை எதிர்த்து இவர்கள் வந்து யாதவர்கள் கிருஷ்ணனுடைய குலத்தில் பிறந்தவர்கள் என்கிற இந்த லாஜிக்கெல்லாம் பண்ணிங்கன்னு இவங்க வந்து அந்த தாக்குதல் நடத்துனாங்க. எனவே இந்த வீரமணியை கண்டித்து நடத்தப்படக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள் என்பதை கேள்விப்படும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த எந்த வகையிலும் வீரமணி மேலே வந்து நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், திராவிட கழகத்து மேலே விமர்சனம் இருக்கலாம், பெரியார் இந்த மாதிரி இல்லைங்கிறது இருக்கலாம், சீரழிந்து போயிருக்கிறது எல்லாம் நம்ம எண்ணலாம். இருந்தாலும் என்னைக்கும் திராவிட கழகம் என்பது நிச்சயமாக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்தது தான். அவர்கள் அதை தாண்டி வெளியில் போக முடியாது என்கிற ஒரு நிலை என்பது அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துட முடியாது. வீரமணி போன்றவர்கள் எல்லாம் எந்த வகையிலும் வந்து அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினருக்கோ எதிராக பேசக்கூடிய சாத்தியம் என்பது அவர்களுக்கு கிடையாது. எப்படி வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து பார்ப்பன தன்மைகளை உள்ளுக்குள் கொண்டவராக இருந்தாலும் கூட இடஒதுக்கீடுக்கு எதிராக நான் நிற்கிறேன் என்பதை வெளிப்படையாக பேச முடியாதோ, அதுபோல் வந்து வீரமணி வந்து சிறுபான்மையினருக்கு நான் எதிரானவர், இஸ்லாமியர்களுக்கு நான் எதிரானவர் என்று பேச முடியாது. அவர்களை தாக்கிய ஒரு கும்பல், அவர்களுடன் நாம் வந்து இணைந்து நிற்பது அது வெறும் ஜாதி கூட்டம் தானே என்ற ரீதியில் பார்ப்பது என்பதெல்லாம் இன்றைக்கி சாத்தியமே கிடையாது என்பதுதான். எனவே இந்த ஜாதி என்பதும் இங்கே வந்து எந்த சாதியாக இருந்தாலும் சரி, நாடார் சாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஆதிக்க சாதியாக இருந்தாலும் சரி, அந்த சாதி என்கிற அடிப்படையில் அது திரளும் பொழுது கூடவே அவர்கள் வந்து தங்களை இந்துவாக பாவித்து தான் திரளுகிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். பர்சனலாக எனக்கு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதாவது இந்த பாமகவினுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து நான் வந்து ஒரு தமிழ் இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினேன் சமீபத்தில். அந்த கட்டுரை கொஞ்சம் பாப்புலராக வெளியில் போச்சு. வெளியில் போனவுடன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாமகவில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஒரு பாண்டிச்சேரியில் இந்த நம்ம ஃபேஸ்புக் இதில் எழுதக்கூடிய இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு பயிற்சி மாவே நடத்தினார்கள். ஏனெனில் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வலுவான ஒரு மீடியமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த மீடியத்தை வந்து நம்ம கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் நடத்துகிறார்கள். நீங்கள் வந்து வெப்சைட்டில் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் தரப்பு ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்கள் போடுவது என்பதும் இந்த பிரச்சனைகளை எதிர்த்து எழுதுறது என்பதும் நிறைய இருக்கும். அப்போ இந்த கட்டுரை வந்தவுடனே என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய பேர், என்னுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, என்னுடைய ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுத்து இவருக்கு வந்து நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிங்கள் அப்படின்ட்டாங்க. அவங்க ஏகப்பட்ட எனக்கு ஃபோன் கால் வருது. மறுபடியும் வந்து ஃபேஸ்புக்கில் மிக வெளிப்படையாக திட்டுகிற பொழுதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், எப்படி திட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை மட்டும் திட்டாமலும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள்கள் இப்படிலாம் அவங்க திட்டிலாம் எனக்கு அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் அவனும் சீரியஸாக எடுத்துக்கலன்னு வச்சுக்கலாம். இமெயிலில் எனக்கு கடிதம் எழுதினவர்களுக்கெல்லாம் நான் பதிலும் எழுதி கொண்டிருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பத்திரிகையாளர் நண்பர்கள் 2 பேர் தனித்தனியாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, சார் வந்து ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர், டாக்டர் ராம்தாஸ், அன்புமணி போன்றவர்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து அறிக்கைகள் எழுதி இன்னமும் கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து 2 பத்திரிகையாளர்கள்ட்ட எனக்கு நெருக்கமாக உள்ளவர்களிடம் ஃபோன் பண்ணி, ஒரு மார்க்ஸ் அந்தோணிசாமின்னு இருக்கே, அவர் என்ன கிறிஸ்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து தெருள சார் என்ன கம்யூனிட்டின்லாம் தெரியாது, எங்களுக்கு சாதியெல்லாம் தெரியாது, ஒரு மதம் தெரியாது அப்படின்னு. இல்லை அந்தோணிசாமினா கிறிஸ்டினாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபோனை வச்சுட்டாங்க. இதற்கு பிறகு அங்கே வந்து அந்த என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து தாக்குதலெல்லாம் ரொட்டிக்காக மதம் மாறியவனே, அல்லது வந்து நீ காசு கொடுத்து விட்டு நீ மதம் மாறினாயா, உன் அப்பா மதம் மாறினானா. வேடி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் வந்து எந்த விதமான மத கடமைகளையும் நிறைவேற்றுவது கிடையாது. என்னுடைய மகள்கள் 2 பேரும் என்னுடைய மதத்திலும் திருமணம் பண்ணிக்கல, என்னுடைய ஜாதியிலும் திருமணம் பண்ணிக்கல, எந்த விதமான மதச்சடங்குகளின் அடிப்படையிலும் அவர்கள் திருமணம் பண்ணிக்கொள்ளவில்லை. ஆனால் இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர்கள் எப்படி வந்து ஒரு சாதி ரீதியான தாக்குதல் மட்டும் அவர்கள் செய்வதில்லை. அவர்களுடைய இலக்கு என்பது கீழே இருக்கக்கூடிய தலித்துகள் மட்டுமல்ல. ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் சிறுபான்மையினரையும் தங்களுடைய இலக்காக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜாதி அடையாளம் என்பது வெறும் ஜாதி அடையாளமாக இல்லாமல் அதுவும் மதம் சார்ந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பது தான் இங்கே நடந்திருக்கு. ஜாட் அப்படிங்கிற இதில் வந்து அவர்கள் பெரிய அளவு இந்துத்துவாதிகள் கிடையாது. ஆனால் ஜாட் என்கிற ஜாதி பெருமையும் அல்லது ஜாதி திமிரும் கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் அது. அந்த கூட்டத்தின் மத்தியில் மிக எளிதாக போய் இவர்கள் இந்த வேலையை செய்து, அதிலும் குறிப்பாக வந்து இந்த பெண்கள் தொடர்பான கௌரவம் என்கிற ஒரு பிரச்சனைக்கு வருகிறது. பெண்களை வந்து நீங்கள் வந்து அவர்கள் கவர்கிறார்கள். இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும், இங்கே வந்து நீங்கள் வந்து நாடக காதல் என்கிற ஒரு கருத்தாக்கமும், இது மிக எளிதாக அவர்கள் சாதிக்காரர்களை உணர்ச்சி வயப்பட்டு இந்த பிரச்சனையை தூண்டக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்திருக்கிறது என்பது தான் இங்கே நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த கிட்டத்தட்ட இந்த அறிக்கை NCHRO இப்பொழுது கடைசியாக சென்று அவர்கள்
ஒரு இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். முன்னதாகவே உடனடியாக ஹர்ஷ்மாந்தர் போன்றவர்கள் எல்லாம், கமல் சித்ர ஷனாய் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 4 குழுக்கள் முசாஃபர்பூர் சென்று இது குறித்த விரிவான அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கைகள் ரொம்ப தெளிவாகவும் மிகவும் துல்லியமாகவும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியிருந்தன. இந்த அறிக்கைகள் அத்தனையுமே நீங்கள் கூகுளில் தேடினாலே கிடைக்கும், ஓப்பனாக இருக்கக்கூடிய அறிக்கைகள் தான். இந்த அறிக்கைகள் அனைத்திலுமே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த ஒன்று, அதாவது இது வெறும் சாதி கலவரம் அல்லது மதக்கலவரம் என்பதாக பார்க்க வேண்டியதில்லை. திட்டமிட்ட அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட கலவரம். இதில் பிஜேபியினுடைய திட்டமிட்ட வேலை என்பது அங்கு இருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக அவர்கள் இதை செய்தார்கள். அந்த ஓராண்டு காலமாக செய்வதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தால், இன்றைக்கி மோடி எப்படியாவது அவர்கள் மேலே கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கம். அப்படி மேலே கொண்டு வருவதற்கு இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, அவ்வளோ எளிதாக கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இன்றைக்கி நான் சொன்ன இந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் இருக்குது, அவர்கள் கொண்டு வர முடியாது. எனவே இன்றைக்கி என்ன செய்யலைன்னா, மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு மாநிலங்களில் ஆதரவு மட்டும் போதாது, சென்ட்ரல் இந்தியாவில் நமக்கு ஆதரவு தேவை. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை முஸ்லீம்களை நேர் எதிராக நாம் பிரித்து நிறுத்த வேண்டும். பெரிய அளவு மதக்கலவரத்தை உருவாக்கினால்தான் இது முடியும் என்கிற அடிப்படை தான் அவர்கள் செய்தார்கள். அதில் வைக்கப்பட்ட கோஷங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வழக்கமாக பாகிஸ்தானா கபர்ஸ்தானா, அல்லது 2 முஸ்லீம்களை கொன்னால் நாங்கள் 2 இந்துக்களை கொன்னால் 100 முஸ்லீம்களை கொல்லுவோம். அப்புறம் என்னென்னா, மோடியே வா எங்களை காப்பாற்று, மோடியே வா தேசத்தை காப்பாற்று என்கிற முழக்கம் என்பது அங்கே வைக்கப்பட்டது. இதில் கடைசியாக நான் விடைபெற வேண்டிய விஷயம், இந்த மோடியே வா தேசத்தை காப்பாற்றுன்னு சொல்லி பெண்கள் தொடர்பான கௌரவ பிரச்சனையை அவர்கள் பேசுவதுங்கிறது மாதிரியான நகைச்சுவை இன்றைக்கி எதுவும் இல்லை என்பதுதான் ரொம்ப வேடிக்கையான விஷயம். சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த சாஹேப் டேப்ஸ், இந்த டேப்ஸ் குறித்து ஏன் இந்தியா முழுவதும் முஸ்லீம் சமூகம் அமைதி காட்கிறதுங்கிற இதே எனக்கு புரியல. எனக்கு எதோ பண்ணுற வேலைகள் நடக்குது போது வருது. இன்றைக்கி மிக முக்கியமாக எடுத்து வெளியில் பேசப்பட வேண்டிய ஒன்று இது. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி நீங்கள் மோடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சாரம் என்பதை கார்ப்பரேட்டுகள் செய்கின்றன என்பது மட்டுமல்ல, சாதாரணமாக ஒரு காமன் சென்ஸ்னே அவர்கள் என்ன ஏற்றி வச்சுருக்காங்கன்னா, ரொம்ப யோக்கியமான ஒரு நிர்வாகம், அது மாத்திரம் இல்லை, ரொம்ப திறமையாக அங்கு வளர்ச்சி என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது காமன் சென்ஸில் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக பேசும்பொழுது அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நீங்கள், ஆனால் அங்கே நீங்கள் மற்ற மாநிலத்தோடு நல்லா இருக்கா இல்லையா என்கிற ஒரு கேள்வி என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது, குறிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ்புக் மாதிரி இருக்கிற தளங்களில் இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கக்கூடிய தளங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிங்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள இன்றைக்கி அங்கே உண்மையிலேயே அவருடைய இந்த நிர்வாகம் என்பது எப்படி இருக்குங்கிறத சொல்வதற்கு மிக எளிதான விஷயம் இது. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த 2 விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது நமக்கு பிரச்சனை இல்லை, யாருடைய பர்சனல் லைஃப்பும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த பர்சனல் லைஃப்ங்கிறத நீங்கள் மையப்படுத்தி அந்த அவர்களுடைய அரசு எந்திரம் என்பது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு 2 உதாரணங்கள். ஒன்று, இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஒன்று, மிக முக்கியமான பத்திரிகை இருக்குது. அந்த பத்திரிகையினுடைய ஹைமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நிருபர் ராஜ்சோனா அப்படிங்கிற ஒரு அங்கே இருக்க கிராமத்திற்கு போகிறாங்க. அந்த ராஜ்சோனாங்கிற கிராமத்திற்கு போவதனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த கிராமத்தில் மோடியினுடைய மனைவி ஒரு டீச்சராக வேலை செய்கிறாங்க. 1ஆம் வகுப்பு ஆசிரியையாக அவர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க 1ஆம் வகுப்பு ஆசிரியை அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடிக்கு 10 அடி உள்ள ஒரே அறை. அந்த அறையில் உங்களுக்கு டாய்லெட் கிடையாது, குளியல் அறை கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் வெளியில் தான் போகணும். அந்த மாதிரியான ஒரு அறையில் இருந்து கொண்டு ஒரு அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு ஆசிரியராக இந்த அம்மா இருக்காங்க. அவங்கள பேட்டி காட்டுறதுக்கு அவங்க போகிறாங்க. பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 39 வருஷத்துக்கு முன்னாடி மோடி இந்த அளவுக்கு அரசியலில் பெரிய ஆளாக வருவதற்கு முன்னால் அந்த திருமணம் நடக்குது. அப்பா அம்மாலாம் பார்த்து அக்னி சாட்சியாக நடத்தப்பட்ட திருமணம் அது. அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு 4-5 நாளே ஒதுக்கி வச்சுறாரு, படிக்கலைன்னு சொல்லி. அவங்க 7வது படித்த பொண்ணு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேர் யசோதா. உடனே அப்பா வீட்டுக்கு போய் 7வதுலேருந்து 11வது வரைக்கும் படித்து 11வது பிறகு அவங்க ஒரு 2 இயர்ஸ் இந்த டீச்சர் ட்ரைனிங் முடித்து டீச்சர் ஆகி 4-5 இடத்துல வேலை செஞ்சு கடைசியாக தன்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் ராஜ்சோனாங்கிற இடத்துல ஷீ செட்டில் நவ். இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்காங்க. அங்கே 1ஆவது வகுப்பில் டீச்சர். அது ஒரு முஸ்லீம் கிராமம். அந்த முஸ்லீம் கிராமத்தில் ஒரு நல்ல டீச்சராகவும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியராகவும் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்களே அவர்கள் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. நான் கூட கட்டுரை எழுதும்போது எழுதினேன், ஒருவேளை கணவர் செய்த கொடுமைகளுக்கு பிராய்ச்சித்தமாக அந்த அம்மா இங்கே போய் அந்த வேலை செய்கிறாங்களோ அப்படின்னு கூட எழுதியிருந்தாங்க. இந்த இவங்களை சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஹைமா போகிறாங்க. ஸ்கூல் பார்த்துறாங்க. பார்த்த உடனே வெளியில் ஓடி கேள்விப்பட்டு, சார் நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹெட் மாஸ்டர் பிரவீன்குமார்னு பேர் அவருக்கு. உடனே ஓடி இங்கெல்லாம் யாரும் பேசக்கூடாது, ஸ்கூல் டைம் இது, உள்ளே போங்க, கிளாஸ் ரூம் கொடுப்பாங்க. சார் நான் இன்டர்வியூவில் பேசுகிறேன். இன்டர்வியூலையும் பேசக்கூடாது, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் யாரும் ஸ்கூல் முடியறது வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிறகு இந்த ஹைமா இந்த கரஸ்பாண்ட் வெளியில் அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று அந்த ஹெட் மாஸ்டர் மிக வேகமாக இந்த மோடியினுடைய மனைவி ரூமுக்கு போகிறாங்க.
போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வந்து வெளியில் வந்து கண்டெல்லாம் கலங்கியிருக்கு. இல்லை, நான் ஒன்றும் பேசலை, என்னுடைய கணவர் ரொம்ப அதிகாரமிக்கவர், எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வேலை தான், எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் திடீர்னு அங்கே வந்து ஒரு 4-5 கார் வருது, 2-3 பைக் வருது, 4-5 பேர் இறங்குறாங்க, எல்லாம் வந்து ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போகிறாங்க, வர்றாங்க, எல்லாம் நடக்குது. மறுபடியும் இவங்க வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணுறாங்க அவங்க இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு. பார்த்தோன்னா அவங்க வந்து கத்துறாங்க, இங்கே வராங்க அப்படின்னு கத்துறாங்க. கற்றுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சைகை காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் நேரத்தில் ஒரு நபர் வந்து ஒரு அறிமுகப்படுத்திக்கிறான். நான் வந்து ஒரு பத்திரிகை நிருபர், ராம்சேதுங்கிற பத்திரிகையினுடைய நிருபர், அரசாங்கம் நடத்தக்கூடிய பத்திரிக்கை, நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லதில்லை, உடனடியாக அந்த ஊரை காலி பண்ணிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெல் அடிக்குது. அந்த அம்மா வெளியில் வர்றாங்க, தலையை குனிஞ்சு ஓடி வந்து ஆட்டோவில் ஏறி அண்ணா வீடு 20 கிலோமீட்டர் இருக்குது ஓடி போகிறாங்க. இவர்கள் இந்த பேட்டி எதுவும் எடுக்க முடியாமல் இந்த அம்மா திரும்பி வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க எழுதினாங்க. இது ஏப்ரல் மாதம். இதில் ஓப்பன் பத்திரிக்கையில் வந்த கட்டுரையில் உள்ள தகவல்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன், கூடுதலாலாம் ஒன்றும் சொல்லலை. இது ஆக இவர் மனைவி இப்போ ஒதுக்கி வைக்கிறது, அவருக்கு பிடிக்காமல் போகிறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த அம்மாவை பேசவே முடியாமலும், அப்படி பேசினால் அவர்களுக்கு வந்து இவ்வளவு வன்முறைகள் இருக்கிறது என்பதும், அதுக்கு இவ்வளவு பெரிய அளவில் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அம்மாவை பற்றி அந்த ஊர்லெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நல்லவங்கிறது மாத்திரம் இல்லை, அவங்களோட ஒரே பொழுதுபோக்கு ஜோசியம் பார்க்குறது தான். எந்த ஜோசியர் இருந்தாலும் போய் அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, அகமதாபாத்லேருந்து எனக்கு ஃபோன் வருமா அப்படின்னு தான் கேட்பாங்களாம். அது அகமதாபாத்லேருந்து ஃபோன் வருமானா மோடி வந்து தன்னை கூப்பிடுவாரா அப்படின்னு கேள்வி தான். ஜோசியக்காரன் தெரியும் தானே உங்களுக்கு, நிச்சயம் கூப்பிடுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்களாம். ஆனால் மோடி வீட்டு ஃபோன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தது என்றால், இதே நேரத்தில் அது வேறு வேலை செய்து கொண்டிருந்தது. அந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்கள் நம்ம, ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியல. அது ஏன்னா அத்தனை பத்திரிகைகளும் அதை வந்து அமைக்கி வச்சாச்சு. ஒரு 4 GB மதிப்புள்ள ஒரு பென்ட்ரைவ் ஃபுல்லாக 267 கான்வர்சேஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து வந்திருக்குது. 2005 பூஜ் மாவட்டத்தில் பூஜுங்கிற இடத்துல ஒரு மலை பூங்கா ஒன்று அமைக்கப்படுகிறது. அப்போ வந்து அங்கே வந்து கலெக்டராக இருந்த ஒரு பேர் வந்து பிரதீப் சர்மான்னு ஒருத்தர், ஒரு மூத்த IAS ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் ஒருத்தர் வந்து தேவைன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேரெல்லாம் இன்றைக்கி வெளிவந்து விட்டது, அவங்க அப்பாவே சொல்லிட்டார் அவர். ஆனால் வந்து நம்ம வந்து அந்த பேரை இங்கே சொல்ல வேணாம், மாதுரின்னு ஒரு புனை பேர் வந்து சொல்லி கட்டுரைகள் எழுதப்படுது, அந்த பேரை நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதுரி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அதில் சேர்றாங்க. அந்த வேலை முடியுது. அந்த பூங்காவை திறந்து வைப்பதற்கு முதலமைச்சர் வர்றாரு. அப்போ வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு வந்து அவங்க முதலமைச்சருக்கு நெருக்கமாக்கப்படுகிறார்கள். பிறகு வந்து அவங்க வந்து இந்த பிரதீப் சர்மாவுடன் வந்து அதிக தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஒரு தடவை நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்பொழுது வந்து நான் வந்து மோடி நெருக்கமாக்கிறத பற்றி அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு தடவை வந்து நான் அகமதாபாத்தில் இறங்கியிருக்கேன், நேராக பூஜுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி பிரதீப் சர்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. 2 நாள் வரைக்கும் ஃபோன் எடுக்கவே இல்லை. 3ஆவது நாள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னு சொன்னால், 2 நாளாக வந்து நான் வந்து மோடியுடன் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகையில் வந்து நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. அவர் அப்பப்போ வெளியில் போய் பேசிட்டு மட்டும் வந்தார். அப்புறம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு டாக்டர் ஒருத்தரை கூப்பிட முடியுமான்னு கேட்டேன். ஐயோ, இந்த சமயத்தில் டாக்டர் கூப்பிட்டு இங்கே என்ன பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி கடைசி வரைக்கும் டாக்டரை கூப்பிடல. அப்புறம் நான் வெளியில் வந்து தான் எனக்கு சிகிச்சைலாம் பண்ண வேண்டியதாக போயிட்டு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு உங்களோட பேச முடியல அப்படிலாம் அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க. இதை விடவும் நிறையா சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம பேச வேண்டியதில்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மோடிக்கு என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப இளம் பெண்ணு, இவர் வந்து ரொம்ப வயதானவர். அந்த பெண்ணுக்கு வந்து வேறு சில இளம் நண்பர்கள் இருக்காங்க. இந்த பிரதீப் சர்மாவுடனும் அந்த பெண்ணுக்கு உறவு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, உறவு இருப்பதாக மோடிக்கு சந்தேகம். எனவே மோடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெண்ணுக்கு வந்து தன்னை தவிர இந்த ஒரு இளைஞன் அடிக்கடி பார்க்க வரான் அந்த லாட்ஜெல்லாம், அவனுடனும் என்ன உறவு, பிரதீப் சர்மாவோட என்ன உறவுன்னு பார்க்குறதுக்கு தன்னுடைய போலீஸ் படையை பயன்படுத்துகிறார். அதுக்கு அமித்ஷா தான் அந்த வேலையை செய்கிறார். அந்த உரையாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். அங்கே போய் நான் அந்த ஒரு ஷிங்கால்னு சொல்லி ஒரு IPS ஆஃபீஸரை போய் அந்த நான் லாட்ஜில் போய் எத்தனை பேர் நிப்பாட்டி வச்சுருக்கேன், அவன் 4 பேர் நிப்பாட்டிருக்கேன், 4 பேர் அதில் 6 பேர் நிப்பாட்டு, அது மாத்திரம் இல்லை, நீ போங்க, அந்த பையன் வரானான்னு பாரு, அந்த பையன் வந்தால் நான் பிடிச்சி இழுத்துட்டு வா, வன்சாரா காட்டில் ஒன்று அதையும் ஜெயிலில் வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறார் அவர். பிறகு வந்து இன்னொன்று விஷயம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அந்த சிங்காலை திட்டுறாரு அவர். நீ என்னையா நீ தகவல் ஒன்று சொல்கிற, ஆனால் மோடி வேறு தகவல் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு அந்த பையன் வந்து அங்கே உள்ளே இருக்கான்னு சொல்லி. அதாவது என்னென்னா, மோடி வந்து இவரையும் நம்பாமல் இன்னொரு சோர்ஸ் மூலமாகவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியிருக்கார் அவர்.
ஃபாலோ பண்ணி அவருடைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆக இந்த அளவிற்கு நீங்கள் வந்து பர்சனலாக நீ வந்து உனக்கு விருப்பமான பெண்ணுடன் நீ தொடர்பு வச்சுக்கிறத பற்றி கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெண்ணை வந்து மிரட்டுவது என்பதும் அந்த பெண்ணுக்கு வேறு தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பது என்பதும் அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதும் அதுக்கு அரசியந்திரத்தை பயன்படுத்தியது என்பதும் இவ்வளவு லட்சணம் பொருந்திய ஒரு நபர் தான் இன்று இந்தியாவினுடைய பிரதமராகவும் யோக்கியராகவும் வந்து நேரு இருந்த இடத்தில் உட்கார ஆசைப்படக்கூடியவராகவும் இருக்கிறார் என்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்வதற்கு ஏன் இங்குள்ள பத்திரிகைகள் தயங்குவதனுடைய அர்த்தம் எனக்கு புரிகிறது. ஏன் முஸ்லீம் அமைப்புகள் கூட தயங்குகின்றன என்பதுதான் எனக்கு புரியல. எனக்கு இந்த முசாஃபர் நகர் கலவரம் போன்ற விஷயங்கள் என்னுடைய பின்புலம் குறிப்பாக வந்து இன்றைக்கி இதற்கு முன் நடைபெற்ற கலவரங்களுடைய நோக்கமெல்லாம் வேறு வகையாக இருந்தாலும் கூட இது வந்து குறிப்பாக இந்த தேர்தலை மையப்படுத்தி நடத்த ஒரு கலவரம். மோடியை வந்து இன்றைக்கி முதன்மைப்படுத்தி அங்கு பேசப்பட்டது என்பதும் மோடியே வா முசாஃபர் பாத்தை காப்பாற்று என்று அவர்கள் சொன்னதும் அந்த பெண்களுடைய அவங்களுடைய ஜாட் பெண்களுடைய கௌரவத்தை காப்பாற்று அப்படின்னு சொன்னதும் நகைச்சுவைக்குரிய விஷயங்கிறது நமக்கு ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோடியினுடைய லட்சணத்தை நாம் தோல்விக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் இந்த தேர்தல் நேரத்தில் தோல்விக்காமல் போனால் நாம் எப்பொழுது தோல்விக்கப் போகிறோம் என்பதையும் ஒரு கேள்வியாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் மிகச் சிறப்பான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு செய்தி இங்கே வருகை இருந்திருக்கிற நாம் அனைவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அது என்னவென்றால் இந்த மதவாத இந்த சக்திகள் மாத்திரம் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபடுவார்கள் என்றில்லை. ஜாதி ரீதியாக ஒன்று திரட்டப்படுகிற இந்த ஜாதி சங்கங்கள், இந்த சாதிய அமைப்புகள் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த கலவரத்திற்கு அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று கூட அவர்கள் பயன்படுத்தப்படக்கூடும் என்கிற கருத்தினை அவர்கள் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து இன்றைக்கு தமிழகத்திலே சாதி சங்கங்களை இன்றைக்கு ஆங்காங்கே ஒன்று சேர்க்கிற ஒரு பணி நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். சமீபத்தில் கூட அர்ஜுன் சம்பத்து கூட அவர் ஒரு ஜாதி சங்கங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கவுண்டர் அமைப்புகள், பல்வேறு கவுண்டர் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகளை ஒன்று சேர்த்து அவர் ஒரு ஜாதி கூட்டமைப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார். ராமதாசனுடைய சாதி சங்கங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கிற கருத்தை முன்வைத்து அவர் சில சாதி சங்கங்களை அங்கே ஒன்று கூட்டியதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு மத்தியில் இந்து வாக்கு வங்கியை அங்கு உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தும் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இங்கே நான் கருத்தில் கொள்கிறேன், கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே வெறும் மதவாத சக்திகள் மாத்திரம் நமக்கு அபாயம் அல்ல, அதையும் தாண்டி இந்த ஜாதி ரீதியாக வெறியூட்டப்படுகிற இந்த ஜாதிய அமைப்புகளும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த கலவரங்களுக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூருடைய கலவரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அருந்ததியின சமூகத்தை சார்ந்த மக்கள் அங்கே பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டார்கள், கலவரங்களில் ஈடுபடுவதற்கு அல்லது கொள்ளையடிப்பதற்கு, சூறையாடுவதற்கு. இது போன்ற அந்த ஒரு அபாயமும் நமக்கு இருக்கிறது என்பதை தனது பேச்சினூடாக சுட்டிக்காட்டிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது அறிக்கையை, இரண்டாவது நகலை மனித உரிமை ஆர்வலர் பத்திரிகையாளர் அண்ணன் TSS மணி அவர்களிடம் பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் வெளியிடுவார்கள். நன்றி. நண்பர்களே, நான் முன்பே சொன்னது போல இந்த முசாஃபர் நகர் கலவரம் நடைபெற்ற உடனேயே கிட்டத்தட்ட 4 குழுக்கள் இது தொடர்பாக சென்று மிக விரிவான ஆய்வறிக்கைகளை தந்திருக்கிறார்கள். இதனுடைய NCHRO அமைப்பு சார்பாக செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கை சமீப காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளில் வெளியிடப்படக்கூடிய இந்த உண்மை அறியும் குழு அறிக்கைகள் என்பன மிக பெரிய அளவில் கருத்தை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் அரசு அல்லது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய உண்மைகளை மறைப்பதை சாத்தியமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உண்மை அறியும் முயற்சிகள் என்பது நம்ம எல்லோரும் செய்யணும். அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள், தலித்துகள் நம்ம நிறைய பாதிக்கப்படுவதனுடைய விளைவாக
நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த உண்மை அறிவு குழுக்கள் போன்றவற்றில் சென்று பங்கு பெற்ற அறிக்கைகள் எழுதுகிற அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மை அறிவு குழு அறிக்கைகளில் நாம் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது உண்மைகளை மட்டுமே பதிவு செய்வது என்பதுதான். நமக்கு செய்திகள் வரலாம், கூடுதலான தகவல்கள் நம் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அல்லது நமது மக்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளை செய்யவில்லை என்கிற ரீதியெல்லாம் நமக்கு தகவல்கள் சொல்லப்படலாம். நம்மை அழைத்து செல்லக்கூடிய நண்பர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை நம் மீது சொல்லுவது மட்டுமல்லாமல் எழுதவும் சொல்வார்கள். ஆனால் 100% உறுதியான செய்திகளை தவிர நாம் வேறு எதையும் பதிவு செய்தால் அது பின்னால் நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டால் நமக்குள்ள கிரெடிபிலிட்டி ஒன்றே ஒன்று தான். இவங்கெல்லாம் உண்மை சொல்லுவாங்க அப்படிங்கிற கிரெடிபிலிட்டி தான். அந்த கிரெடிபிலிட்டிக்கு நம்ம ஆபத்தை ஏற்படுத்தி வருவோம்னால் பிறகு ஏன்னா இது பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் அனுபவ ரீதியாக, குறிப்பாக நான் என்னுடைய அனுபவ ரீதியாக பட்ட ஒரு விஷயம் என்பதனால் நான் சொல்கிறேன். சில இடங்களில் அதற்காகவே இப்பொழுதெல்லாம் எங்களை தவிர்த்து விட்டு நம்முடைய நண்பர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை கூட உண்டு. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொன்னால் அவர் எழுத மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில உதாரணங்களை கூட நான் சொல்ல முடியும். வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். அந்த உதாரணங்கள் நாங்கள் அந்த சந்தேகமாக இருந்த விஷயத்தை சந்தேகம் என்று எழுதியது பின்னால் எங்களை காப்பாற்றி இருக்கிறது. எங்களை காப்பாற்றுவது என்பது கூட இல்லை, முக்கியம் இல்லாது. சரி, இது அறிக்கை உண்மை என்று சொல்ல எல்லோரையும் தூண்டி இருக்கிறது. எனவே உண்மைகளை, ஏன்னா நமக்கு உண்மைகளே சாதகமானது தான். நம்ம பாதிக்கப்படுறோங்கிறது தான் உண்மை. நம்ம ஒரு 100 பேர் அடிக்கும் பொழுது நம்ம தற்காப்புக்காக 2 பேரை தள்ள கூட செய்யலாம். அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை, இதெல்லாம் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த கலவரத்தில் கூட நம்ம 53 பேரில் நீங்கள் கொல்லப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு 7 பேர் அவர்கள் தரப்பிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் 25,000 பேர் இன்றைக்கி அகதிகளாக இன்று பல்வேறு முகாம்களில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் அவர்களும் அகதிகளாக இருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த அரசாங்கம் கூட ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணிச்சு. அதாவது பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு 5 லட்சம் ரூபாய் என்று அவர்கள் அறிவித்தார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் கோர்ட் அதை கண்டிச்சிருக்கு என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட ஒரு 2.8% தான் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே ஜாட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்களுக்கும் நம்ம அந்த பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இழப்பீடு என்பதை கொடுப்பது என்பது தான் சரியாக இருந்திருக்க முடியும். அதில் அரசு தவறு செய்தது என்பது ரொம்ப எளிதாக அது மாதிரி தவறுகள் செய்வது வெளிப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்கிற எல்லாமே தவறு என்கிற ஒரு எண்ணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அந்த வகையில் இந்த உண்மை நிறைய நம்முடைய இளைஞர்கள்லாம் இப்போ அறிக்கைகள் எழுதுகிறார்கள், உண்மை செல்கிறார்கள். செல்லும் பொழுதெல்லாம் தயவு செய்து இந்த கருத்தை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மைகளை தவிர வேறு எதையுமே எழுத வேண்டாம். சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் சந்தேகமாக இருக்கிறது, இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று மட்டுமே நாம் எழுதுவோம். இப்போ இந்த மோடி டேப்ஸில் கூட அந்த மோடி தான் இந்த செய்ய சொன்னார் என்பதை அந்த பெண்ணுடைய தந்தையை ஒத்துக்கிட்டார். இப்போ ரொம்ப அசட்டுத்தனம். அதாவது மோடியை காப்பாற்றுவதாக நினைத்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் மோடிக்கிட்ட கேட்டுட்டோம் எங்களை ஃபாலோ பண்ண சொல்லி, அதனால் அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மூலமாக மோடி தான் செஞ்சார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டு இது வரைக்கும் அவர் என்ன சொன்னாங்கன்னா சாஹிப்னு தான் இருக்குது, அதில் மோடிங்கிற பேர் வரல, அதனால் இல்லை என்று அவர்கள் சொல்லலாம். நம்ம இப்போ என்ன சொல்ல முடியும்? அது சாஹிப்ங்கிறது யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை தண்டியுங்கள் என்று தான் நாம் கேட்க முடியுமே ஒழிய மோடி செய்தார் என்பது இன்றைக்கு கூட நம்ம சொல்ல முடியாது. அது உறுதியாக தெரிந்த போதும் கூட நமக்கு அது கன்ஃபார்ம்டாக இல்லாத வரைக்கும் நாம் சொல்வது தேவையும் இல்லை கூட. அந்த வகையில் இந்த உண்மை அறிக்கைகள் எழுதும் பொழுது நமக்கு மிகவும் பலமாக இருக்கக்கூடிய உண்மைதான் என்பதை மட்டும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.